கந்தரப்பம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். கந்தரப்பம் என்பது பாரம்பரிய தென்னிந்திய இனிப்பு பணியாரம் ஆகும். இது பெரும்பாலும் திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளுக்கு செய்யப்படுகிறது. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய் தூள், சுக்கு பொடி, உலர் இஞ்சி பொடி, உப்பு, நீர், நெய் அல்லது எண்ணெய். படி 1. பச்சரிசியை நன்கு கழுவி குறைந்தது 4 முதல் 6 வரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். அரைப்பதற்கு முன் தண்ணீரை முழுவதுமாக வடிகட்டவும். படி 2. தாழ்ந்த தீயில் 1/4 கப் தண்ணீரில் வெல்லத்தை கரைக்கவும். அதில் இருக்கும் மண் போன்ற அசுத்தங்களை நீக்க வெல்லப்பாகை வடிகட்டவும். அதை சற்று ஆறவிடவும். படி 3. ஊறவைத்த அரிசியை மிக்சியில் சேர்த்து மென்மையான, ஊற்றக்கூடிய பதத்திற்கு தேவைப்பட்டால் மட்டும் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மாவாக அரைக்கவும். அதிகமாக தண்ணீர் சேர்ப்பதை தவிர்க்கவும். படி 4. வடிகட்டிய வெல்லப்பாகு, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்ப்பதாக இருந்தால் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு ஆகியவற்றை அரிசி மாவுடன் சேர்க்கவும். கட்டிகள் இல்லாமல் நன்கு கலக்கவும். படி 5. நடுத்தர தீயில் ஒரு ஆழமான பாத்திரத்திலோ அல்லது அப்பம் பாத்திரத்திலோ அப்பச்சட்டி, நெய் அல்லது எண்ணெய் சூடாக்கவும். எண்ணெய் சூடாக இருக்க வேண்டும், ஆனால் புகையக்கூடாது. படி 6. சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி மாவை ஊற்றவும். மாவு உப்பி உருண்டையாக வரவேண்டும். படி 7. கந்தரப்பத்தை இருபுறமும் பொன்னிறமாகும் வரை மற்றும் நன்றாக வேகும் வரை பொரித்துக் கொள்ளவும். இது பொதுவாக ஒவ்வொரு பக்கத்திற்கும் சில நிமிடங்கள் எடுக்கும். படி 8. வறுத்த அப்பங்களை எண்ணெய் சட்டியிலிருந்து துடையுள்ள கரண்டியை பயன்படுத்தி எடுத்து அதிகப்படியான எண்ணெயை வடிகட்ட உறிஞ்சும் தாளில் வைக்கவும். படி 9. மீதமுள்ள மாவிலும் இந்த முறையை பின்பற்றவும். பொரிக்கும் செயல்முறை முழுவதும் எண்ணெய் வெப்பநிலை சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.